அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் விளங்கி வருகின்றார். இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவர் கல்வியறிவு, நரம்பு, வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகின்றார். புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக அவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் வருகின்ற மே 31ஆம் தேதி புதன் பெயர்ச்சியானது ஏற்படவிருக்கின்றது. இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்ல, அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நட்சத்திர இடமாற்றம், அஸ்தமனம், உதயம், வக்ர நிவர்த்தி, வக்ர பயிற்சி என அனைத்து செயல்பாடுகளும் மிகவும் முக்கியமானதாகும். மேஷ ராசியில் புதன் பகவான் பயிற்சியாகி உள்ளார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் பகவான் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார். மாதக்கோள்களில் ஒன்றாக இளமையான கிரகமாக அறியப்படும் கிரகம் புதன் கிரகம். ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். புதன் எப்பொழுதுமே சூரியனுடன் இணைந்து செல்லும். இதனால் சூரியன் பயிற்சிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்போ பின்போ தான் புதன் பயிற்சியானது நடக்கும். மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சூரியன் பயிற்சி 2024 மே 14ஆம் தேதியன்று நடந்தது. மேஷ ராசியில் புதன் பகவான் பயிற்சியாகி உள்ளார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கும் காலம் எதிர்பாராத இனிமையான பலனை கொடுக்கும். திருமண வாழ்வில் இனிமை இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளிலும் வெற்றி பெறலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் அமையும். புதிய நண்பர்களுடனான தொடர்பு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் பெரிய வேலைகளை செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்க வேண்டும் அல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் என்றால் கிரக பெயர்ச்சியும் சாதகமாக இருக்கும். உறவினர்களின் ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும். பணவரவும் திருப்தி தருவதாக இருக்கும். அரசாங்க வகையில் ஒரு சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். தந்தை வழி உறவினர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது. தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். புதிய மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக ஒரு சிலரின் சிபாரசை நாட வேண்டி இருக்கலாம். ஒரு சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் ஏற்படலாம். அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும். மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணமும் மேற்கொள்ள நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாக முடியும். சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மனமகிழ்ச்சியை கொடுக்கும். செலவுக்கு தேவையான பணமும் கிடைக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தைரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். மாதத்தின் முற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் ஆற்றல் அதிகரிக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு அகலும். தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். யோகமான காலமாக இருக்கும். மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு
திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். மேலும் உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். செயல்கள் யாவும் வெற்றி பெறும். உடலிலும் மனதிலும் புது தெம்பு வந்தது போல இருக்கும். தொழில் வியாபாரம் பணியில் இருந்த சங்கடங்களும் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும். அரசியல்வாதிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். குரு பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அவரது 7ஆம் பார்வை உங்கள் குடும்ப தனஸ்தனத்திற்கு உண்டாவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மேற்கல்விக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் என்று சொல்லலாம். உங்கள் நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவரது பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும். புதிய சொத்துடன் நவீனமான பொருட்களையும் வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுபிட்ச நிலை ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். ராகுவின் சஞ்சார நிலையால் அதிர்ஷ்டம் தேடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலத்தில் பின்வாங்குவார்கள். பொருளாதார நிலை மேம்படும். வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பால் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெண்களுக்கு செய்கின்ற தொழிலில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். விவசாயிகளின் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு எண்ணியது நிறைவேறும். பரிகாரமாக புதன் பகவானை வழிபடுவதற்கு புதன்கிழமை வந்து உகந்த நாள். புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போலவே புதன் பகவானுக்கு உரிய திசை வடகிழக்கு ஆகும். புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம். புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடையை அணிவது புதன் தோஷத்தை போக்கும். அத்தனை பெருமை மிக்க புதன்கிழமைகளில் புதன் ஓரைகளில் விடில் விளக்கு ஏற்றி புதன் பகவானை மனதார வேண்டிக் கொண்டால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம். நவகிரக புதன் பகவானை புதன்கிழமை என்று இல்லாமல் மற்ற நாட்களிலும் நாம் வழிபாடு செய்யலாம். புதன் ஓரையில் மற்றும் புதன் பகவானுக்கான ஆயில்யம், கேட்டயம், ரேவதி நட்சத்திர நாட்களில் புதன் பகவானுக்கு விடில் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகுந்த வல்லமை மிக்கது. பொருளாதாரத்தில் வளம் பெறலாம். வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்ட நிலை மாறி லாபம் பெருகும். திருமண தடையும் நீங்கும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். புதன்கிழமைகளில் விநாயகர் பெருமானை வழிபட சிறந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது. விநாயகர் இந்த நாளில் அவதரித்தார் எனவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. பார்வதி தேவி தன் கைகளால் கணேச பெருமானை உருவாக்கினால் புதன்கிழமை என்றும் ஒரு கதையும் இருக்கின்றது. தனிப்பட்ட அல்லது குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விடுபட புதன்கிழமை என்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுங்கள். புதன்கிழமை மட்டுமல்லாமல் தினமும் இப்படி செய்து வந்தால் விரைவில் பிரச்சனைகள் நீங்கும். மேலும் நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையிலும் வெற்றி பெற விரும்பினால் புதன்கிழமைகளில் விதிமுறைப்படி விநாயகர் பெருமானை வணங்குங்கள். காலையில் பசுவுக்கு பசும்புல் கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் புதன் தோஷத்தின் அசுப பலன்கள் விலகும். அதே நேரத்தில் மன நிம்மதியும் உற்சாகமும் கிடைக்கும். 1.5 கிலோ பச்சை பயிரை ஊற வைத்து நெய் மற்றும் சர்க்கரை கலந்து காலை அல்லது மாலை வேளையில் பசுவிற்கு உணவாக கொடுக்கலாம். இதனால் உங்கள் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும். பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதன் மிகவும் அனுகூலமான சிறப்பான நாளாகும். பொருளாதார முன்னேற்றம் பெற புதன்கிழமை என்று பச்சை பயிறு தானம் செய்யுங்கள். இது தவிர முளை கட்டிய பச்சை பயிரையும் தானம் செய்யலாம். திருவெண்காடு திருத்தலம் நவகிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலமாகும். தன் எனும் சொல் புத்தி என்பதிலிருந்து வந்ததாக சொல்கிறார்கள். சந்திரனின் மைந்தன் புதன் இருவரும் திருவெண்காடு தலத்தில் தவம் இருந்து சிவபெருமானின் அருளை பெற்று தங்களின் பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் சீர்காழியில் இருக்கின்றது. மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் புதன் பகவானுக்கு உரிய தலமாகும். மீனாட்சி அம்மனை புதன்கிழமைகளில் வழிபட மாணவர்கள் கல்வியில் வளம் பெருகும். பொருளாதார வளமும் சிறப்பாக இருக்கும்.
கிரகங்களில் உள்ள அனைத்து கிரகங்களும் எதையாவது ஒன்றை குறிப்பிடுவதாக இருக்கின்றது. புதன் பகவான் கிரகங்களின் இளவரசன் என்றும் சொல்லப்படுவார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் புதன் பகவான் சரியாக இருந்தால் அவரின் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இருக்காது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.